வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நெற்பயிரிடலில் பல்வகை தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தனது விரிவாக்க துறையின் மூலம் செயல்படுத்துகின்றது. அவ்வகையில் பாரம்பரிய நெல் சாகுபடி, செம்மை நெல் சாகுபடி எனும் திருந்திய நெல் சாகுபடி முறையின் தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு விரிவுபடுத்தி வருகின்றது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா கட்டக்குளம் வேளாண்மையாளர் எம் வெங்கடேசன் தான் மேற்கொண்ட திருந்திய நெல் சாகுபடி அனுபவங்களை கூறுகிறார். இந்த திருந்திய நெல் சாகுபடி ரகம் இதை வேளாண் இது மூலமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 4 வருஷமாக அந்த திருந்திய நெல் சாகுபடி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் பண்ணது கயிறு பிடிச்சி தான் நட்டோம்னா, அதுக்கப்புறம் மிஷின் நடவு மிஷின் சப்சிடியில் இருக்குதுன்னு சொல்லி வேளாண் துறை மூலியமாக எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதன் மூலியமாக என்னோடய வயல் ஃபுல்லாக நாங்கள் இந்த மிஷின் மூலியமாக நட்டுறோம். அதுவோ வேறு வெளி ஆள்களுக்கு யாருக்கும் கேட்டாலும் போட்டு நல்லபடியாக நட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு சார் சான்று பெற்ற விதை வாங்கி போகிறோம். ஒரு ஏக்கருக்கு சன்ன ரகமாக இருந்தால் 12 கிலோ விதை, மோட்டார் ரகமாக இருந்தாக்கா சன்ன ரகமாக இருந்தால் 10 கிலோ விதை, மோட்டார் ரகமாக இருந்தால் 12 கிலோ விதை ஆகும் சார். இது மிஷின் மூலியமாக போடுறோம். இந்த விதை போடுறதுக்கு நம்ம சளிச்ச மண், சளிச்ச தேங்காய் சவுரி நார், அது சளிச்சது, அதுவோ குப்பை கொஞ்சம் கலந்து இந்த இதை மிஷின் மூலியமாக அந்த விதையை போட்டு, இப்போ இந்த நாற்று இன்றைக்கோட 14 நாள் ஆகுது. இன்னையோட போட்டு இது 15ல் இருந்து 20 நாளுக்குள்ளே இந்த நாற்று நடலாம். 20 நாள் 25 நாள் வரை நடலாம். இந்த ட்ரே நாற்று போடுறதுக்கு இது மண், நல்லா சளிச்ச மண், சளிச்ச தேங்காய் நார், அசோஸ் பயிரெல்லாம், குப்பை எல்லாமே கலந்து இந்த மாதிரி ஒன்றா கலந்து வச்சுக்கிடுவோம் சார். வச்சுக்கிட்டு இதை எடுத்து இந்த மிஷின் மூலியமாக இங்கே வர்றோம். அடுத்து வரையில் இந்த ட்ரே இருக்கு பாருங்க, இந்த ட்ரே எடுத்து மிஷினை ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அப்படியே ரோலிங்காக வெளியேறி வந்துடும். இந்த ட்ரேவை இங்கேருந்து ஒரு ஆள் வச்சு உள்ளே தள்ளிக்கிட்டே வந்தோம்னா இந்த மண் இதில் ஃபுல்லாக கொட்டி நிரப்பி வச்சுருவோம். நிரப்பி வச்சிட்டா அந்த மண் இந்த இதில் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இந்த ட்ரேயில் இந்த மண் விழுந்துடும். ஃபஸ்ட்டு விழுந்ததுக்கப்புறம் இந்த அப்படியே இங்கே மூவ் ஆகி இங்கே வரையில் இதில் தண்ணி விழுகும். தண்ணி விழுந்து அந்த மண்ணை ஃபுல்லாக நல்லா நனைச்சிரும். நனைச்சிட்டு அப்படியே அடுத்து இங்கே வரையில் இதில் விதை நெல்லை ஊற வச்ச விதை நெல்லை இதில் போடுவோம். இதில் போட்டதுனால இந்த இதில் நமக்கு எவ்வளோ விதை விழுகணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல நாற்று நல்லா நெருக்க வேணும்னா நெருக்க வச்சுக்கலாம், கொஞ்சம் கலக்க வேணும்னா கலக்க வச்சுக்கலாம். எப்படி நமக்கு சௌரியமோ அந்த மாதிரி நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி இந்த விதை நெல் விழுந்து வர்றதை திரும்ப இதே மண் இருக்கு பாருங்க, இந்த மண் இதில் அந்த விதையை மூடிடும். இந்த விதையை இந்த மண் மேலாப்பில் மூடிடும். மூடி வரையில் இந்த மாதிரி கரெக்டாக காற்று போகாமல் ட்ரே மேலே அடிக்கிடுவாங்க. ஒன்று மேலே ஒன்று காற்று போகாமல் அடுக்கி வச்சிட்டோம்னா நல்லா விதை மற்ற எல்லாம் நல்லா சூடேறி முளைப்புத்திறன் நல்லா வந்துடும். இன்றைக்கி இப்போ மத்தியானம் எடுத்து வைக்கிறோம்னாக்கா நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளை கழிச்சு காலையில் இந்த இதை எடுத்து வயலில் சமவெளியில் பரத்தி வச்சுருவோம். இப்போ மிஷினில் நம்ம இதுவரையும் போட்டதை பார்த்தீங்க. அந்த மிஷினில் போட்டதை விதை போட்டதை எடுத்து அடுக்கி வச்சு 3வது நாள்
ஒரு நாள் விட்டு இன்றைக்கி மத்தியானம் அதை எடுத்து மிஷினில் போட்டு எடுத்து வைக்கிறோம்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளை கழிச்சு காலையில் வந்ததும் இந்த ட்ரேவை பூரா எடுத்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சுட்டு ஒரு தண்ணியை பாய்ச்சிக்கிறோம். இதுக்கு வந்து நார்மலாக அந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தண்ணி பாய்ச்சினா நல்லது. எங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்க்லர் வசதி இன்னும் நாங்கள் வந்து பண்ணலை. அதுக்கு வந்து கரண்ட் வசதி இல்லை, அதனால அந்த இது நாங்கள் பண்ணலை. சாதாரணமாக ஆயில் இன்ஜினை ஓட்டி விட்டு பயிற்றுக்கு தண்ணி வச்சுருவோம், நாற்றுக்கு தண்ணி வச்சுருக்க மாதிரி சாதாரணமாக தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து டெய்லி வெயில் அடித்ததுனாக்கா காலையிலையும் சாயந்தரமும் நான் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக தண்ணி விட்டாகணும். அப்படி இல்லாட்டி கரையை வந்து அரைச்சிடும், எலி வந்து நெல்லை பிறக்கிட்டு போயிடும். அடுத்து இந்த மாதிரி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கையிலே இது 5ஆவது நாள் 7ஆவது நாள் ஒரு மருந்து ஒன்று கொடுப்போம். மருந்து அடிச்சிடும், பயிர் பூச்சி இது விழுகிற பார்த்து ஒரு மருந்து ஒன்று கொடுப்போம். அப்புறம் நாற்று வளர்த்தி இருக்கிற தன்மையை பார்த்து அந்த டிஏபி இருக்கு பாருங்க, ஒரு டேங்க்கு 50 கிராம் ஊற வச்சு அந்த டிஏபியை வந்து தண்ணியாக எடுத்து அதாவது ஒரு 500 ட்ரே இருக்குனாக்கா அந்த 50 கிராம் டிஏபி சரியாக வரும். அதுக்கு வந்து அதான் உரம், அதுக்கு கொடுக்குற உரம், மேல் உரம் கொடுக்குறது அதுதான். அதை கொடுத்து 15ஆவது நாளில் இருந்து 20ஆவது நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் இதை இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி சுருட்டி வேனில் எடுத்துகிட்டு எந்த சம்சாரி இதுக்கு போகிறோமோ நட போகிறோமோ வேனில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பீஸ் வரை அடி கொண்டு போகலாம். ட்ரேவோடு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மெத்தடில் நாங்கள் பண்ணுறோம். இதில் மற்ற விவசாயிகள் மற்ற எல்லாம் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அருகில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தையோ இவங்களே அணுகுனீங்கனாக்கா இந்த மிஷின் வந்து 10 லட்ச ரூபா வருது. இந்த நான் வாங்கியிருக்கிற நடவு மிஷினு, அந்த மிஷினுக்கு வந்து 4.5 லட்ச ரூபா கவர்மெண்ட்டு மானியத்தில் கொடுத்தாங்க. எனக்கு வாங்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணுங்கிறவங்க அவங்கள அணுகி செய்யலாம். அதே மாதிரி அந்த விதை போடுற மிஷின் வந்து 3 லட்ச ரூபா வருது, அதுக்கும் மானியம் உண்டு. இந்த ட்ரேவுக்கும் மானியம் உண்டு, எல்லாத்துக்குமே மானியம் இருக்குது. இதை இந்த மாதிரி செய்கிறதுனால நல்ல மகசூல் கிடைக்கிது, நல்ல லாபம் இருக்குது. அதை வந்து இன்னும் உள்ள இப்போ நிறையா இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பார்த்து பயன்பட்டீங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மேலும் விவரம் பெற எம் வெங்கடேசன் அவர்களை 098420831555 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மத்திய அரசும் மாநில அரசும் வேளாண்மையாளர்களுக்கு தோட்டக்கலையின் மூலம் காய்கனி உற்பத்தி, மலர்கள் உற்பத்தி, நறுமணப் பொருட்கள் உற்பத்தி, தேனீ வளர்ப்பு என திட்டங்களை ஏற்படுத்தி அவற்றிற்கான மானியமும் தேர்வித்த வேளாண் பெருமக்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலம் வேளாண் பெருமக்கள் தேனீ வளர்ப்பிற்கு எவ்வாறு மானியம் பெறுவது மற்றும் தேனீ வளர்ப்பினை எவ்வாறு மேற்கொள்வது என்பதனை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் தேனி வட்டாரம் தோட்டக்கலை அலுவலர் முனைவர் பி மேகலா அவர்கள். தேனி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே தேனி வட்டாரத்தில் மொத்தம் சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 9000 ஹெக்டேர் வரைக்கும் சாகுபடி பரப்பு இருக்குது. அதில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் மட்டும் சுமார் 2200 ஹெக்டேர் பக்கமாக தோட்டக்கலை பயிர்கள் மட்டும் சாகுபடி செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் முக்கியமான பயிர்கள்னு பார்த்தா பல பயிர்கள், காய்கறி பயிர்கள், பூ, இந்த 3 தான் முக்கியமாக இங்கே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் பல பயிர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 1100 ஹெக்டேர் பக்கமாக பண்ணுறாங்க. அதில் வந்து மா, கொய்யா, பப்பாளி, இதெல்லாம் தான், வாழை, இந்த 4 தான் வந்து பெரிய அளவில் செஞ்சிட்ருக்குறாங்க. காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் முருங்கை நிறையா செய்கிறாங்க, வெங்காயம், தக்காளி, கத்திரி, வெண்டை, இது எல்லாமே அதிகமாக போட்டுட்ருக்காங்க. அது போக பூக்கள் பார்த்தோன்னா சம்மங்கி, ரோஜா, கோழிக்கொண்டை, இதெல்லாமும் பயிர்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து தேனி வட்டாரத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரம் கிராமம். இந்த அம்பாசமுத்திரம் கிராமத்தில் வந்து தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் வந்து நம்ம தேனீ வளர்ப்புக்கு அந்த ராஜாமணி அம்மாள் அப்படின்ற விவசாயிக்கு வந்து தேனி பெட்டி கொடுத்துருக்கோம். இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பு விரிவாக்கம் தான் மெயினாக பார்க்குறோம். அதில் வந்து ஒரு தேனி பெட்டி கொடுக்கறது வந்து ஒரு இனமாக இருக்குது.
போன வருஷம் எங்களுக்கு கொடுத்த இது வந்து இலக்கு வந்து 80 தேனி பெட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த விவசாயி வந்து 50 தேனி பெட்டி வாங்கியிருக்கிறாங்க. தேனி வளர்ப்புக்கு தேன் பெட்டி இந்த தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த தென்னை ஆகட்டும், மற்ற தோட்டக்கலை பயிர்களாகட்டும், இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த தேன் ஈக்கள் வந்து முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. ஸோ வந்து தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக வந்து இந்த தேனி பெட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ முக்கியமாக வந்து தென்னை, முருங்கை இதெல்லாமே இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் கிராமங்களில் வந்து அதிகமாக சாகுபடி செஞ்சிட்ருக்கிறதுனால இவங்க தேனி பெட்டி கொடுத்தது இவங்க இந்த விவசாயிங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி இதில் எடுக்கிற தேனீக்களும் தேன் வந்து இங்கே உழவர் சந்தை, தேனி உழவர் சந்தையில் வந்து இவர் வித்துட்ருக்காரு, டெய்லியும் விற்கிறாரு. தேனி பெட்டி வச்சிருக்கிறதுனால இவருக்கு மகசூல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தேன் எடுக்கிறது வந்து இவருக்கு வந்து உபரி வருமானமாகவும் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வந்து இந்த தேன் பெட்டி இவர் வளர்க்குற இந்த தேனி வளர்ப்பு முறையை பார்த்து நிறைய பேர் இந்த வருஷம் எங்களுக்கும் தேனி பெட்டி வேணும் அப்படின்னு நிறைய பேர் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து இவருக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. மேலும் விவரம் பெற முனைவர் பி. மேகலா அவர்களை 0446255578 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வேளாண் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.